ஏய் கண்ணாடி கேமராமேன் கொஞ்சம் கண்ணாடி போய் உடச்சிருப்பாரு. எப்பா இது ஷார்ட்ஸ்பா, இது என்ன டைட்ஸு ஓகேவா, ஜட்டி இல்லை. இதுதான் ஜட்டி. அப்புறம் அது வேற என்ன மாஸ்டர் ஜட்டி போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. இது டைட்ஸ். ஓகே, திஸ் இஸ் டைட்ஸ் ஃபார் அத்லெட்டிக் வியர் தானே, அத்லெட்டிக் வியர். ஓகே டன். ஓகேவா டன்னு. சரி, இன்னைக்கு ஃபுல் ஒர்க் அவுட்லாம் இல்லை. எனக்கு இன்னைக்கு உண்மை சொன்னா ஒர்க் அவுட் எடுக்க டைம் இல்லை. சரி, வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஒர்க் அவுட் போயிட்டு இருக்குது. லேட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. பைசப்ஸ் பாதி போயிடுச்சு. பாதியில் தான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். போகிற போக்கில் எதையாவது சொல்லிட்டு போமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். ஹார்ட் ஒர்க், வாட் இஸ் மீன் பை ஹார்ட் ஒர்க் அப்படின்னு கேட்டா, ஒரே விஷயத்தான் தான் சொல்றாங்க. இல்லை என்ன விஷயம் அப்படின்னா, புஷ் யுவர் லிமிட். அது மாதிரி புஷ் யுவர் லிமிட்னா உன்னுடைய லிமிட்டை தாண்டு. ஒரு லிமிட் உன்னுடைய, உனக்கு இவ்வளவுதான் முடியும் அப்படின்னா அதை தாண்டறதுக்கு முயற்சி பண்ணு. அதுதான் ஹார்ட் ஒர்க். 10 கவுண்ட் தான் முடியும்னா 10 கவுண்ட் போடுறது ஹார்ட் ஒர்க் கிடையாது. 10 கவுண்டை தாண்டி 15 கவுண்ட் போடுறோம்னு முடியாதுதான், அடுத்த தாண்டறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம்ல, தட்ஸ் த ஹார்ட் ஒர்க். இதுல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயும் அப்படிதான். இதுல முக்கியமான ஒரு விஷயத்த கண்டிப்பா பேசணும். ரியாலிட்டி அங்க ஒரு பையனும் பேச மாட்டானோ. என்ன அப்படின்னா, என்ன ரியாலிட்டி அப்படின்னா, இங்க ஹார்ட் ஒர்க் பண்ற எல்லாரும் ஜெயிச்சுட்டானா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த சக்சஸ்ஃபுல் மேன்ஸ் ஃபாலோ பண்ற சில விஷயங்களை சொல்லுவாங்க பார்த்துருங்க. இந்த காலையில் எந்திப்பது, சரியான பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றது, இந்த விஷயங்கள் பண்ற எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிட்டானா, எல்லாரும் ஜெயிச்சுட்டானான்னு கேட்டா கிடையாது. ஒரு ஜெயிச்ச ஒரு பெரிய மில்லியனரோ இல்லை ஒரு பெரிய கோலை அடைஞ்ச ஒருத்தரோ ஃபாலோ பண்ண அதே மாதிரி எல்லா பழக்க வழக்கங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு, நம்ம இப்போ சொன்னோம்ல புஷ் யுவர் லிமிட், உன்னுடைய லிமிட்டை தாண்டணும். கிராஸ் யுவர் லிமிட்னு சொல்லலாம், புஷ் யுவர் லிமிட்னு சொல்லலாம், கிராஸ் யுவர் லிமிட். உன் லிமிட்டை தாண்டி உன்னைய புஷ் பண்றது. அப்படி புஷ் பண்ணிட்டே இருக்கிறவன் ஜெயிக்காதவன் இருக்கானா இருக்கிறான். அது ஸ்மார்ட் ஒர்க் பண்றான். ஸ்மார்ட் ஒர்க் பண்றவன் இருக்கானா இருக்கிறான், ஜெயிக்காம இருக்கிறானா இருக்கிறான். என்னைய பொறுத்தவரை நானும் நிறைய பார்த்துருக்கிறேன். ஓகேவா, அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, இந்த பழைய பழமொழி ஒன்று இருக்குல்ல, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. அதை தான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனசு தளர்ந்துரும். என்னடா நான் எல்லா வகையிலையும் கரெக்டா இருக்கிறேன், நானும் ஹார்ட் ஒர்க் போடுறேன், நானும் ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன், ஆனா என்னால லைஃப்ல இன்னும் நான் அடையணும்னு நினைக்கிற லெவல் அடைய முடியலையே. நான் பாக்குற எத்தனையோ பேரு ஏன் அளவுக்கு ஃபாலோ பண்ணாதவங்க கூட அவன் நினைச்ச கோலை அடைஞ்சிட்டான், என்ன விட நல்லா இருக்கான் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்குள்ள என்ன ஆகும், நம்மளை கூட கொஞ்சம் டவுன் பண்ணும். இந்த ரியாலிட்டியா ஒரு பயனும் பேச மாட்டான். நான் ஜெயிச்சுட்டேன், நான் இதெல்லாம் பண்ணேன், இதனால ஜெயிச்சுட்டேன்னா, இதெல்லாம் பண்ணவன் ஜெயிக்காதவன் இருக்கானா இருக்கிறான். என்ன காரணம்னு சொல்ல போனா, அததான் விதின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். விதியை மதியால் வெல்வானுக்கு உருட்டெல்லாம் உருட்டுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது. அதனால லைஃப்ங்கிறது ரொம்ப ஷார்ட்னு சொன்னோம்ல, இந்த ஷார்ட்டான லைஃப்ல நம்ம கோலை அடையிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் யுவர் லிமிட், புஷ் யுவர் லிமிட். உன்னுடைய லிமிட்டை புஷ் பண்ணி அடிச்சு முன்னாடி ட்ரை பண்ணணும். திருப்பி ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடையலாம், அடையாமலும் போகலாம். ஆனா போகும்போது கடைசி வரைக்கும் நான் முயற்சி பண்ணண்டா, கடைசி வரைக்கும் நான் ஓடணும்டா அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போய் சேருவோம். அந்த ஒரு அதுக்கு வேல்யூ இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. என்னைய பொறுத்தவரை அதுதான். நான் அதுதான் சொல்லுவேன். திறமை இல்லாதவன் எத்தனையோ பேரு,
லக்குல ஜெயிச்சிருக்கானா அந்த உலகத்துல எக்கச்சக்கமான பேர் இருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல என்னுடைய சகோதரர்கள் நிறைய பேர் மனசுல வந்து ஒரு ஒரு டவுன்னஸ் உருவாகிறதுக்கு அதுவே ஒரு காரணமாவே அமைஞ்சிருது. இவனுங்கெல்லாம் என்னடா திறமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஜெயிச்சு பெரிய லெவல்ல போயிடுவான். இங்க ஒருத்தன் கடுமையா உழைச்சிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பானே தவிர அவனுக்கு தேவையானது கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எதுல கொண்டு சேர்க்க முடியும்? புரியுதா? அவன் என்ன ஹார்ட் ஒர்க்கா பண்ணான்? இல்ல, எதையோ பண்ணான், சும்மா பண்ணான். அவன் நேரம். இதுதான் ரஜினி வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல கூட சொல்லுவா தெரியுமா, நான் திறமசாலி, நான் வந்து பெரிய ஆளு, நம்மளுக்கு நிகர யாருமே கிடையாது அப்படின்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சர்க்கிள்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்பந்தான் எனக்கு உணர்வுகள் வந்துச்சு, நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம வெற்றிக்கு காரணம் நம்ம கூட இருந்தவங்க, அந்த நேரத்துல நமக்கு அமைஞ்ச நேரம், ஆண்டவனுடைய ஆசி, இது எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு வந்து இதுல வந்திருக்கோம். இது மாறியும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்பீச் வரும், கேட்டிருப்பீங்க நீங்க எல்லாரும். ஓகேவா? அதனால அந்த நேரங்கிறது அமையணும். அந்த நேரத்துல நம்ம கூட உள்ளவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும், நமக்கு வழிகாட்டுறதுக்கு அந்த நேரத்துல ஒரு ஆள் வரணும். எல்லாத்துக்கும் மேல உள்ளவங்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கணும். இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒருத்தன் என்ன லெவல்ல சக்சஸ் ஆகுறான், அவன் நினைச்ச கோலை அடைகிறான், இதெல்லாம் இருக்குது. அதனால கடைசி நான் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. கடைசி வரைக்கும் ஓடுறா கண்ணுங்களா. நானும் அப்படித்தாண்டா ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நானும் நினைச்ச கோலெல்லாம் அடைஞ்சிட்டேனான்னு கேட்டா கிடையாது. நானும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒரே விஷயம் தான், கடைசி வரைக்கும் நான் ஓடணும்டா. கடைசி வரைக்கும் என்னால முடிஞ்ச இல்லை, என்ன முடியாத அளவுக்கு நான் முயற்சி பண்ணி புஷ் பண்ணேன்டா. உழைக்கிறதுக்கு என்னென்ன நான் உழைக்கிறதுக்கு தயாரா இருந்தேன், உழைச்சேன். கடைசி வரைக்கும் ஓடுறேன். என்னால எனக்கு எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவுக்கு நான் எட்டி பிடிக்கிறேன். ஏப்பா பேசிட்டு இருந்ததுல செட்டு போட மறந்துட்டேன், 2ஆம் செட்டை போட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த என்ன சொல்ல வந்தேன்னா, நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பினான்சியல் அட்வைசர்ஸா இருந்தாலும் சரிதான், இந்த பணம் சம்பாதிச்சு மோட்டிவேட்டரா இருந்தாலும் சரிதான், கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுத்தா அது இந்த ஸ்டாக்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் என்னெல்லாமா கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. கடைசியா நான் என்ன செஞ்சேன், எப்படி வித்தேன், எப்படி பணம் சம்பாதிச்சேன், இது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணேன், இது அந்த விளக்கத்தை ஒரு ரூபாயிலும் சொல்லுமா. இங்க அதுக்கு காரணமும் இருக்கு. இவன் பணம் சம்பாதிக்க நான் என்ன பண்றேன், என்ன தொழில் பண்றேன், இன்னொரு சொல்லிட்டு அவன் சம்பாதிச்சு போயிடுவாங்களா, அப்புறம் இவனுக்கு என்ன பண்ண முடியும்? இதேதான். ஓகேவா? போட்டிகள் நிறைந்த உலகம். நானும் நிறைய பார்த்திருக்கிறேன், நானும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய சகோதரர்களுக்கும் நான் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எப்படியாவது வந்துடணும், உழைப்பு போடுறவன் இருக்கான், கஷ்டப்படுறவன் இருக்கான், கஷ்டப்படாம முன்னேறணும் இருக்கான், அவனை பார்த்து சங்கடப்படுறவன் இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இது சரி பண்றதுன்னு எனக்கும் சத்தியமா புரிபடல. சில விஷயங்கள் நம்மளை மோட்டிவேட் பண்ணும், நம்ம துவண்டு போகும்போது நம்மளை புஷ் பண்ணும். அதுக்கு தான் நான் எப்பவுமே நம்ம துவண்டு போகக்கூடாது. அப்படின்னா அடுத்தவனுடைய வளர்ச்சியை பெரிய அளவுல பார்க்கக்கூடாது. அதை பார்த்தாலும் பார்க்கறது கூட ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். ஆனா அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து என்னைக்குமே சங்கடப்படக்கூடாது. என்னடா இவன் வளர்ந்துட்டானே, நம்ம உழைக்கிறோமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாலே நம்ம மனசு சோர்வாயிடும். ரைட்? கண்டிப்பா. அதனால அதுக்குதான் திங்க் யுவர் செல்ஃப் பிக்னு சொல்லி எப்பவுமே ஒன்னே பெருசா நினைச்சுக்கோ. அவன் ஒரு நாள் ஜெயிச்சா நான் ஒரு நாள் ஜெயிக்க போறேன், அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் ஓட போறேன். என் கடமையை நான் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கே ஒரு நாள் ஜெயிப்பேன், ஜெயிக்காட்டாலும் கடைசி வரைக்கும் ஓடுவேன். கடைசி வரைக்கும் ஓடுவேண்டா அப்படி அந்த இதுலதான் ஓடணும், வேற வழி கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கோடியில ஒருத்தன் வேணா இந்த ஒண்ணுமே இல்லாத லெவல்ல இருந்து அம்பானி ஆகிற அளவுக்கு வளர்ந்துடுறான்னு பாக்குறீங்களா? அதாவது கோடியில ஒருத்தனா தான் இருக்கான். எல்லாரும் இருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. ஆனா அவன்கிட்ட போய் எப்படிப்பா நீ வளர்ந்த சொல்லுப்பான்னா 1000 கதை சொல்லுவான். ஆனா வளர்ந்த கதையை சம்பாதிச்ச கதையை மட்டும் சொல்லவே மாட்டான். நானும் சொன்னோம்ல, பினான்சியல் அட்வைசர்ஸ் என்னெல்லாமோ சொல்லுவாங்க, ஆனா நமக்கு புரிய மாதிரி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நிறைய இருக்கு.
எனக்கு மனசுக்குள்ள இதெல்லாம் இதை பத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. நான் ஓடுறேன், நான் என்னைய மாதிரி ஓடுற சகோதரர்கள் எத்தனையோ பேரை பாக்குறேன், கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேரை பாக்குறேன். கடைசி வரைக்கும் ஓடுங்க, அதுதான் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் உங்க உங்க லிமிட்டை தாண்டி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. லிமிட்டை தாண்டி ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாம ஒரு கோல் செட் பண்ணிருப்போம்ல, அந்த கோலை கிட்டத்தட்ட நெருங்குற அளவுக்கு நாம அடைஞ்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் லைஃப்ல அது நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அதுக்கான நாள் எடுக்கலாம், ஒவ்வொருத்தருடைய நேரத்தை பொறுத்து. அதான் நம்ம உதவி சொல்லிட்டோம்ல, ஒவ்வொருத்தருடைய நேரத்தை, அந்த நேரத்தை எதை வச்சு கணிக்க முடியும்? அதுக்காக கருங்காலி மாலையோ அதையும் இதையும் வாங்கி மண்ணகட்டியில போட்டு தெரியாதீங்க. உங்க உழைப்பை நம்புங்க, எல்லாத்துக்கும் மேல உள்ள ஆண்டவனை நம்புங்க, மனசை சுத்தமா வச்சுக்கோங்க, யாரை பார்த்தையும் பொறாமப்படாதீங்க, யாருக்கும் தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்காதீங்க. உனக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கிறவனை தள்ளி விட்டுட்டு போவாதீங்க. அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி முடியுமோ சூட்சமா நடந்துக்க. ஏன்னா 10ஆம் பசலியா இருந்தாலும் இந்த உலகத்துல பிழைக்க முடியாது. சீரியஸா, நான் நல்லவனா இருக்கேன், என்னையெல்லாம் யாராவது வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்டா சத்தியமா ஓப்பனா சொல்லுவேன், நல்லவனே கிடையாது, முழுக்க முழுக்க கெட்டவன் தான். சத்தியமா இந்த உலகத்துல எவனும் நல்லவனும் கிடையாது, எவனும் முழுசா நல்லவனும் கிடையாது, எவனும் முழுசா கெட்டவனும் கிடையாது. நான் நல்லவன்னு சொல்றவன் சத்தியமா முழுக்க முழுக்க கெட்டவனா இருப்பான். நாம நம்மள அறியாமலே எத்தனையோ பேருக்கு நம்ம வந்து பிடிக்காதவனா இருப்போம், நான் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. எத்தனையோ பேருக்கு பிடிக்காதவங்க, நம்மளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகிறவங்க இருப்பாங்க, நம்மளை பார்த்தாலே சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொரு மாதிரி தெரியும். அந்த படத்துல சொல்லாமல, ஏதாவது ஒரு ஆங்கிள் அஜித்குமார் மாதிரி தெரியும்டா, அந்த ஆங்கிள் லாக் பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியுமோ நம்ம மனசுக்கு வைப்ப நம்ம போயிட்டு இருக்கணும். யாருக்கும் தீங்கு, அதான் முதல் சொன்ன மாதிரி, யாருக்கும் தீங்கு நாம நினைக்க கூடாது. நமக்கு எவனாவது தீங்கு நினைக்கானா அப்படின்னா அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். முயற்சி இல்ல, தப்பிச்சிடணும். அதுக்கான என்ன யுத்திகளை பயன்படுத்தணுமோ அந்த யுத்திகளை பயன்படுத்தணும். நான் நல்லவனா தான் இருப்பேன், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு விளைவிச்சுட்டே இருக்கான், நான் அவனுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன், ஒரு கண்ணத்தை காட்டினா மறுகண்ணத்தை காட்டுவான்லாம் காட்டிட்டு போய் நிக்காதீங்க. அதெல்லாம் அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஜீசஸோட வசனத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணா சரியா இருக்கும். நானே சொல்லியிருக்கிறேன், உன்னை போல் பிறரையும் நேசி. எனக்கு நான் தீங்கு விளைவிக்க மாட்டேன், என்னைய நான் கெடுக்க மாட்டேன், என்னைய பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். அதே மாதிரி நான் இன்னொருத்தரையும் நினைச்சேன்னு வச்சுக்கேன், அந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் வராது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அப்படி நினைக்கமானா நினைக்கிறது இல்லை. அப்படிங்கிற பொறுத்தல நாம நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமானது. உன்னை மீது பொறாமப்படுறான், உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறான்னா அவன்கிட்ட இருந்து உன்னைய நீ தற்காத்து கொள்ளணும். நல்லவனா இருந்து உனக்கு நல்லவங்கிற அந்த பட்டத்தை தந்து உன்னையும் கிழிக்க போறது இல்லை. அதுக்காக இதையும் ஃபீல் பண்ண, இதை தெளிவா சொல்லணும். நல்லவங்கிறது என்ன அப்படின்னா, நான் நல்லவன் செய்யணுங்கிறத உன்னை நீ இழக்க கூடாது. உன்னை இழந்து நீ நல்லவனா இருந்து என்னத்தையும் கிழிக்க போறது இல்லை. எப்பவும் சொல்ல மாதிரி தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உனக்கு போகத்தான் மற்றவங்க. உன்னை நீ நல்லா பாத்துக்கோ, உன் குடும்பத்தை நல்லா பாத்துக்கோ, உன்னை சுத்தி உள்ளவங்களை நல்லா பாத்துக்கோ, யாருக்கும் தீங்கு விளைக்கன்னு நினைக்காத. உனக்கு தீங்கு விளைக்கன்னு நினைக்கிறவட்ட இருந்து ஒதுங்கிப்போ, உன்னையே இழக்காத. நல்லது செய்யறேன், நான் நல்லது செய்யறேங்கிறதுக்காக இவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும், இவங்கள்ட்ட நான் நல்லவனா காட்டுங்கிறதுக்காக உன்னுடைய பொருளையோ ஒன்றை இருக்கக்கூடிய எதையுமே நீ இழக்காத. ஓகேவா? அதுல கண்ணியா இருங்க. வேற என்ன, அப்படியே போகும். ஷார்ட் லைஃப் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க. சத்தியமா அடுத்த மேல பொறாமப்படல, எவனை பத்தி எவனுக்கும் தீங்கு விளைவிக்கல, எனக்கும் தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கலன்னாலே அவன் சத்தியமா ஹாப்பியா இருப்பான். ஆமா, மனசுக்குள்ள வஞ்சம் இருக்கும் போதுதான் சிரிக்கிற சிரிப்புல பொய் இருக்கும், நடக்கிற நடையில பொய் இருக்கும், செய்யற பொய் இருக்கும். எப்பவும் மனசுக்குள்ளேயே கள்ளம் ஊர்த்திக்கிட்டே இருக்கும். வெளியில சிரிக்கலாம், ஆனா அது அவனுக்கு சந்தோஷமானதா இருக்குமானா இருக்காது. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா மனசு தூய்மையா இருக்கணும். 1000 பேர் 1000 நினைச்சிட்டு போகுது, உன் மேல பொறாமப்படுறவன் இருக்கத்தான் செய்வான். உன்னைய நீ நாசமா போகணும்னு நினைக்கிறவன் இருக்கத்தான் செய்வான். உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே எப்பண்டா இவனை பார்த்து நம்ம சிரிக்கலாம், கேவலப்படுத்தலாங்கிறவன் இருக்கத்தான் செய்வான். இருந்துட்டு போட்டு, அது அவனுடைய குணம். அவன் மனசுக்குள்ள வஞ்சம் இருக்குது, கள்ளம் இருக்குது, கருப்பு இருக்குது. உன் மனசுக்குள்ள அது இருக்க வேண்டாம். நீ ஹாப்பியா இரு, அதை பத்தி நீ கவலையப்படாத, நீ ஹாப்பியா இரு. உனக்கு தீங்கு விளைவிக்கணும்னு வாராம்போது அப்ப மட்டும் நீ எதா மாறிடு, ராஜசிம்மனா மாறிடு. அடுத்து நிறுத்து. அத ஒரு படத்துல ஜெட்லி கூட சொல்லுவார்ல, வம்பு சண்டைக்கு நான் போக மாட்டேன்டா, வந்த சண்டையை விட மாட்டேன்டா. அது மாதிரி. ஓகேவா? ஓகே, ஹாப்பியா இருக்கிறதுக்கான வழி எனக்கு தெரிஞ்சு இதுதான். யாருக்கும் நாம தீங்கு விளைவிக்கலன்னா நம்ம மனசு நிம்மதியா இருக்கும். நம்ம யாருக்காவது தீங்கு விளைவிக்கும் போதுதான் அந்த யாருக்காவது எதையாவது செஞ்சணும், அதை என்ன பண்ண, அந்த மனசுக்குள்ள அந்த ஒரு கள்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ரைட்?
மனசுக்குள்ள யாருக்குமே தீங்கு பண்ணணும்னு நம்ம நினைக்கலன்னா நம்ம மனசு ஹாப்பியானதா இருக்கும். அடுத்தவன் தீங்கு நினைக்கிற நீ பாதுகாத்துக்க. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது நிறைய பேர் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சாமானியமான விஷயம். என்ன ஜெகன் அப்படிதானா? உன்னைய பார்த்து பொறாமப்படுறவன் இருக்கானா? நீ எத்தனை பேரை பார்த்து பொறாமப்பட்டிருக்க? நிறைய பேர் பொறாமப்பட்டிருக்க. பொறாமப்படாதரா உன்னைய மட்டும் எது அவ்வளவுதான். அவன் வந்தான்னா நான் இன்னொரு நாள் வரப்போறேன். அவனா நம்மளோட இன்னொரு மோட்டிவேஷன் ஆகிடும். அவன் ஏறிட்டான், நம்மளும் ஒரு நாள் ஏறிடணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் இருக்கணுமே தவிர இவன் ஏறிட்டான் இவன்லாம் ஏறிட்டானே விளங்காம போனாம்னா எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. அவனும் கஷ்டப்பட்டிருப்பான், அவனும் உழைச்சிருப்பான், அவனும் ஏதாவது அதுக்காக எல்லாமே இது பண்ணிருப்பான். ஓகே, அவன் நேரமா அமைஞ்சிருக்கும். அதனால அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா அவன் எதுவுமே செய்யாமலா இருந்திருப்பான். சரி, எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு சொன்னேன். உங்களுக்கு என்ன தோணுது இதை பத்தி சொல்லுங்க. ஓகேவா? இது பெரிய டாபிக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேசிக்கா எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நம்ம பசங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க விஷயம் தான். சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கவங்களுக்கு இதை பத்தி யோசனை இல்லை. யாராவது பைசா கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பா அம்மா பைசா கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட்டே இல்லாம தனிமரமா நிறைய பேர் இருப்பாங்க. எப்படிடா முன்னேறது, உழைக்கணும்டா உழைச்சு 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 ஓடா தேவைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளலாம் என்ன பண்ணதுன்னே தெரியாத ஒரு நிலைமையெல்லாம் உண்டாகும். அப்போ நம்ம நினைக்க வேண்டிய ஒண்ணுதான், நம்மளால முடியாத அளவுக்கு நம்ம புஷ் பண்ணி ஓடுவோம். ஒரு நாள் ஜெயிப்போம். நம்ம முடிஞ்ச அடையணும்னு நினைச்ச பெரிய கோலை அடைய முடியாட்டாலும் கிட்டத்தட்ட அதை நெருங்கிக்கிட்டு நம்ம போகும்போது இந்த கோலை அடையிறது வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்தாது உழைச்சோம்டாங்கிற மன நிம்மதியோட நம்ம போய் சேரலாம். ஓகேவா? நான் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் இருக்கிறதுக்கு என்ன பண்றேன்? ஓடுறேன், உழைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நான் வந்து ஓடுறேன், உழைக்கிறேன். நாளைக்கு நான் எப்படி இருப்பேன், நான் நினைச்ச கோலை அடைஞ்சிருவேனா எனக்கு தெரியாது. ஆனா ஓடுறோம்ல, என் கோலை நோக்கி நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். சாகிற வரைக்கும் ஓடுவோம். ஓகேவா? ஓகே, இது வந்து இது ஒரு கான்செப்ட் எல்லாம் கிடையாது மை டியர் பிரதர்ஸ். இது மனதில் உள்ள புலம்பல்கள்னு வச்சுக்கலாம். என் சகோதரர்கள் உங்களுக்குள்ள உள்ள புலம்பல், எனக்குள்ள உள்ள புலம்பல், இதை பற்றி அடிக்கடி அப்பப்போ புலம்புவோம். ஓகேவா? புலம்புனாதான் நிறைய விஷயம் வந்து சாந்தமடையும். ஓகே ஓகே, பாய் பாய். நான் உங்கள் ராஜா பரோன்.